ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் ஊரே இர்ஃபானை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஐ நோ ஹிம் பர்சனலி. நான் எந்த கிரட்ஜஸும் இல்லாமல் இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். இருமான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது. ஹீ ஸோ இன்னசென்ட். இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த லூசு புண்டை இதை விட கூட நிறையா பண்ணும். நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் அந்த வீடியோவில், அது உங்களுக்கே தெரியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு இன்ட்யூஷன் சொல்கிறேன் கேளு. இன்ட்யூஷன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்ப. தொண்டு செஞ்ச இடத்துல தொண்டு கொடுக்குறப்ப உதாசீனப்படுத்தி தொண்டை கொடுத்ததுனால ஊரே நம்மளை போட்டு அடிக்குதுன்னு அங்கே தான் தப்பு பண்ணுறேன். நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆள் அப்படின்னா, அந்த தொண்டு கொடுத்தாங்கல்ல, அங்கே வாங்கினாங்கல்ல, அவரையே ஸ்கிரிப்ட் பண்ணி உள்ளே வச்சிருப்பாரு. புரியுதா? நீ இந்த மாதிரி வந்து அப்படி இப்படி காருக்குள்ளே கிராப் பண்ணு, அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணு, நான் உன்னை திட்டுற மாதிரி பண்ணுறேன், அதை எடுத்து நான் ட்ரெய்லர் கட் போட்டுக்கிறேன், முழு வீடியோவுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெய்லர் கட்டு போடுவோம்ல, அதுக்கு போட்டுக்கிறேன், யூஸாக இருக்கும் அப்படின்னு அதையே நம்மளால ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாரு. புரியுதா உனக்கு? நீ ஆப்போசிட்டில் உள்ளாலே ஸ்கிரிப்டு. நீங்கள் எதனால் சொல்கிறேன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் நார்சிஸ்டிக் பர்சன் ஐ எவர் சீன் இன் மை லைஃப். அதாவது நார்சிஸ்டிக் பர்சனை 2 வகையாக பிரியுங்கள் அப்படின்னு என்னட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து இருமானுக்கு முன்பு இருமானுக்கு பின்பு அப்படின்னு பேசுவேன். இருமானுக்கும் அப்புறம் ஒருத்தரை அந்த மாதிரி அளவீடு இல்லை, ஒப்பிடுற அளவுக்கு நான் இன்னொரு ஆளை பார்க்கவே இல்லை. எந்த அளவுக்கு நார்சிஸ்டிக் பர்சன் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், அது உண்மையாக நடந்திருக்கு. நீ ஒரு கிரியேட்டர், ஒரு 700K இருக்கிற கிரியேட்டர் ஒரு 1 மில்லியன் கிரியேட்டர்கிட்ட கொலாப் கேட்குறேன். இருமானுங்கிற ஒரு கொலாப் கேட்குறாரு. மதனண்ணான்னு வச்சுக்கோமே, அந்த கொலாப் கேட்குற அந்த 1 மில்லியனில் இருக்கிறவர், அந்த கொலாப்புக்கு நாள் வந்து மதனண்ணாவை எப்படி இருமான் அட்ரஸ் பண்ணுவார்னா, இவன்லாம் ஒரு ஆளு புண்டை, இவன்ட்டெல்லாம் கொலாப் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு பாரு நம்ம அப்படின்னு. நண்பர்களே, இப்படி நடந்திருக்கலாம்னு தான் சொல்கிறேன். மேபி நடந்திருக்கு. எவர் சின்ஸ் வாஸ் ஐ கிட் ஐ வாஸ் லெஜிட்டுங்கிற மாதிரி நான் இங்கே அந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள்கிட்ட இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீ இஸ் நாட் லெஜிட். அது மனசு மூஞ்சியை திரை போட்டு மறைக்கலாம், மனசை மறைக்க முடியாது. இல்லை, கொஞ்ச நாளைக்கு மேலே கேமராவில் இருக்க அந்த உண்மையான ரூபம் வந்து வெளில வருது. யூடியூபர் ரோஸ்ட்னு ஒன்று போட்டேன்ல, அதில் வந்து சொல்லாமல் சொல்லியிருந்தேன். எப்படின்னா, ஒரு பிஹைண்ட் த கேமராவுக்கு பின்னாடி நான் ஒரு ஹோட்டலில் எடுக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு ஃபுட் பிளாக் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு அங்கே உள்ள ஃபுட்டை நாங்களே சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு ஃபுட், மூஞ்சி சுளிக்கக்கூடிய ஃபுட், அதை தான் அவங்களும் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. எனக்கு அப்போவே யோசனை, இவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. நீங்கள் 1200 செலவு பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு, என்ன இப்படி சொன்னாங்க, இன்றைக்கி நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நினைப்பேன். அந்த கடையில் என்றைக்குமே நல்லா இருக்காது. அதான் உண்மை. உங்கள் காசும் போயிடும், இவர் ரிவ்யூ கொடுத்த உடனே அந்த ஹோட்டலும் போயிடும். ஏன்னா இவர் வாங்கிட்டு வர்றது அவ்வளோது வாங்கிட்டு வந்துடுவார். அந்த ஹோட்டலும் மூடிடுவாங்க. நீ ஏமாற்றப்படுவாய். ஒன்லி கெயின் வந்து இருமானுக்கு தான். சரி, அதை விட்டுரு. கிப்லி கிப்லி தானடா அந்த ஆர்ட் பேர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கிரியேட்டர் வந்து அதை பண்ணாதீங்க, யூ ஆர் பாஸ்டர்டைசிங் மை ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்காம பண்ணுறோம். ஆனால் நான் அதை பற்றி சொல்லவில்லை. நான் கூட பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா, நான் வந்து ஆர்ட் இஸ் சப்ஜெக்டிவ் டு ஒன் அனதர். எனக்கு தங்கம்னு நான் ஒரு ஆர்ட்டை ஒன்ட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு தகரமாக கூட தெரியும். இந்த பாடுறா, இது எல்லாம் பிரேக்கிங் பேடுங்கிறிய, ட்ரூ டிடெக்டிவ்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதை போய் பாரு, பயங்கரமாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்து குப்பை மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்கிறிய அப்படின்னு சொல்லி நீ என்னை சொல்லலாம். அதனால பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தில் இருக்குது அந்த ஆர்ட். மேபி நான் கூட பண்ணுவேன்னு வச்சுக்கோயேன். அப்புறமாட்டி அவரை பற்றி ஃபுல்லாக தெரிய வந்த பிறகு, ஆஹா, இவரை மதித்து பண்ணாமல் இருந்திருக்கலாமே அந்த ஆர்ட்டை, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை இது பண்ணியிருக்காரு, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ChatGPT கேட்டு இவ்வளோ ஈஸியாகவும் அது மாதிரி பண்ணுறதும் அவருக்கு பிடிக்கலையே அப்படின்னு நீ வருந்தலாம். ஆனால் இது அதான் சொல்லிட்டேன்ல, இதை பண்ணாமல் இரு, அது உன்னோட இஷ்டம். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. உடனே சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, நீ என்ன அவ்வளோ ஆர்ட்டை ரசிக்கிறவனா, ஒரு 4 படம் சொல்கிற அவரோடத அப்படின்னு சொல்லுவேன். அந்த டிபேட்டுக்குள்ளெல்லாம் வரல. பிடிச்சா பண்ணு, ஆர்டிஸ்ட்டை புரிஞ்சுக்க. அது ஒருத்தர் டீப்பான ஆர்டிஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டவன் பண்ணியிருக்க மாட்டான், புரிஞ்சுக்கிட்டவன் கூட பண்ணுவான். அதில் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளுக்கு வந்து டெக் சூப்பர் ஸ்டாரோட கொலாப் கிடச்சிருக்கு நண்பர்களே. இதை தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும். டெக்
சூப்பர் ஸ்டார் சுதர்சன் கிட்டேருந்து கொலாப் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை சொன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சாரி மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஆமாம், எப்போ போட்டிருந்தேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவிலேருந்து ஒரு சின்ன ஸ்னிப்பட்டை கட் பண்ணி இன்ஸ்டாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டு ஒரு 1 மில்லியன் போயிருக்கு அந்த வியூஸ். நீங்களுமே ஒரு கரெக்டாகவே ஒருத்தனை கேன்சல் பண்ண தெரியல, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், எவ்வளோ மேனிப்புலேட், எவ்வளோ மிஸ்கைட் பண்ணிட்டான். அதே வீடியோவில் தான் ஸ்டேட் பண்ணுறானே, என்னோட நம்பர் கவுண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து கார்பரேட்டர்கிட்டேருந்து காசு வாங்கி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். அப்போ உங்களை நீங்களே தான்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கொடுத்து கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் யாருடா? அங்கே பார்த்துட்டு அது இன்ஸ்டாவில் என்கிட்ட ஒருத்தன் வந்து சொன்னால், டெக்கு பார்க்குறவங்கலாம் அந்தளவுக்கு மெண்டல் இல்லை ப்ரோ, அறிவு இல்லாமல்லாம் இல்லை. இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நடக்கும்போதே நாங்கள் நிறைய அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஸ்டில் வியூஸ் கவுண்ட் குறையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. நீங்கள் பேசுனீங்க இல்லை, டெக் கன்சியூம் பண்ணுற உங்களுக்கே ஒழுங்காக கேன்சல் பண்ண தெரியல, அன்சப் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கல்ல, அந்தளவுக்கு முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிபேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆமாண்டா, டெக் பார்க்குறவங்க நம்ம அப்பா காலத்தில் உள்ளவங்க கிடையாது. ஒரு சேனலை தேடி போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வராத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்களாம் இல்லாமல் இருக்கிற ஆட்கள் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? எப்படி ஒரு டெக் பார்க்குறவங்க நான் கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு சொல்கிறேன், ஏதாவது இன்டர்நெட் வாசிகள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் அவன் என்கிட்ட புரிய வச்சான். அப்புறம் தான் நான் நினச்சேன், ஓகே நம்ம டெக் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இதுவும் இன்ட்யூஷன் தான். இந்த சிப் ஃப்ரீக்வன்சி 2வது வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க, ட்விட்டரில் வந்து ஏன் ப்ரோ காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் ஏற்றுறீங்க, கிவ் அவே கொடுத்தாலே 30K ஃபாலோவர்ஸ் ஏறுது, இனிமேல் காசெல்லாம் கொடுத்து ஃபாலோவர்ஸ் ஏற்றாதீங்க, கிவ் அவே பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவர்ஸ் ஏறுது ட்விட்டரில் அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு தோணுச்சு, யூடியூப்லேயும் ஏற்றிருக்கலாமோ என்னவோ. நான் வந்து அதனால நான் என்னன்னா, ஏற்றுனது நல்லது ப்ரோ. நானும் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், என்னென்னா உங்களை மாதிரி கண்டெம்பரரி சமகால கிரியேட்டர்ஸ் தான் ரொம்ப யூடியூப்பில் வர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, நிறையா சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 5K கிவ் அவே பண்ண முடியும். 5 இல்லை, நம்ம அண்ணன்ட்ட தானே கேட்குறேன், நிறையா கேட்போம். ஒரு 25 இல்லை, ஒரு 50K சப்பு எனக்கு ஆர்கானிக்காக பண்ணிவிட முடிஞ்சிச்சுன்னா கிவ் அவே பண்ணுங்க ப்ரோ. அட்லீஸ்ட் உங்களை நம்பியெல்லாம் தான் போக்கோ ஃபோன் வாங்கினேன், அதில் ஒரு 40,000 போயிடுச்சு. அது பண்ண முடியாட்டி இந்த ஒரு 50K சப்ஸ்கிரைபர் ஆர்கானிக்காக கிவ் அவே பண்ணிவிடுங்க என்னோட சேனலுக்கு. பண்ணினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பண்ணுவேண்ணே, நீ யாருண்ணே, நீ பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக வந்து வீக்லி ரீகேப்னா தெரியுதுல்ல, என்னமோ வாரம் வாரம் இது மாதிரி நடந்ததை எடுத்து இப்படியே பேசிடுறது நம்ம ஒரு ஸ்டார்ட்டில் ஒரே ஸ்ட்ரெச் அப்படி. இது வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க வீடியோ இதெல்லாம் பற்றி பேசு ப்ரோன்னு. ஆனால் வந்து இருமான் வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்குறதுனால அதை பற்றி பேச முடியல. என்னமோ வாரம் வீக்லி ரீகேப் வரும்னு நம்புகிறேன், என்னால் பண்ண முடியும்னு நம்புகிறேன். Caring, they be sharing all their money, got me wearing fly. Girl, but I ain't asking. They say they love my ass and 7 jeans to religion. I say no, but they keep giving, so I keep